திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சமரச தீர்வு மையம் சென்னை உத்தரவுப்படி மற்றும் சமரச தீர்வு வாரத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் சமரசம் பற்றிய விழிப்புணர்வு பலகையை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முதன்மை மாவட்ட நீதிபதி முத்துசாரதா அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து சமரச மையத்திற்கான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட சமரச மைய தலைவர் குடும்ப நல நீதிபதி விஜயகுமார். அவர்கள் சமரச மையத்தில் வழக்காடிகள் தங்கள் இருதரப்பினருடன் பேச்சுவார்த்தை மூலம் தங்கள் வழக்குகளுக்கு தீர்வு காணலாம் என்பதனையும், சமரசத்தில் வழக்குகளில் எவ்வித மேல்முறையீடு இல்லாமலும் விரைவாக கட்டணம் இன்றியும் தீர்வு காணலாம் போன்ற சமரசம் பற்றிய பயனுள்ள விவரங்களை வழக்காடிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். திண்டுக்கல் போக்சோ நீதிமன்ற நீதிபதி கருணாநிதி, விரைவு மகிழா நீதிபதி சரண், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மோகனா, மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாய சார்பு நீதிபதி சாமுண்டீஸ்வரி பிரபா, குற்றவியல் நீதித்துறை நடுவர் N2 மீனாட்சி, குற்றவியல் நீதித்துறை நடுவர் 6(1) பிரியா, கூடுதல் மகிழா நீதிபதி சௌமியா மேத்யூ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சமரச விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணி தாடிக்கொம்பு ஸ்ரீவி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமரச மையத்தின் சமரசர்கள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் கூடுதல் சார்பு நீதிபதி தீபா அவர்கள் தொகுத்து வழங்கி நன்றி கூறினார். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. சமரசம்னா என்ன? கோர்ட்ல என்ன நடக்கும்? வழக்கு ரெண்டு தரப்புக்கு எதிர்த்தரப்பினரா இருந்து வழக்கு நடக்கும். அந்த ரெண்டு எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு சமரசம் பண்றதுதான் சமரசம், மீடியேஷன். ஏப்ரல் 8ஆம் தேதி மீடியேஷன் டே. அதை கொண்டாடும் வகையில தான் 8ஆம் தேதி மீடியேஷன் டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த வாரம் முழுவதும் சமரச வாரம். இன்னைக்கு தான் நமக்கு எண்ட் ஆஃப் தி டே. அந்த செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நாங்கள் உங்களை நீதித்துறையிலிருந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்திருக்கீங்க. மக்களுக்கு உங்களோட சேவை இன்னைக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நீங்க போய் இங்க இருந்து அப்படியே நடந்து கலெக்டரேட் வரைக்கும் போய் அங்க வர பப்ளிக்ட நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த போறீங்க. உங்களுக்கு துணையாக எங்க உதவியாளர்கள் வருவாங்க. புரியுதுங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, சமரசம்னா என்ன, சும்மா நடந்து போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போறது கிடையாது இல்லையா? நீங்க படிச்சு பாருங்க. அதுல என்ன எதுக்கு சமரசம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னன்னு இருக்கும். அதை படிச்சு பார்த்துட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ, உங்க குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கலாம், உறவினர்களுக்கு இருக்கலாம். புரியுதுங்களா? அவங்களுக்கு நீங்க எடுத்து விழிப்புணர்வை சொல்லணும். கோர்ட்ல போய் வழக்கு மட்டும் நடத்துறது கிடையாது, சமரசமாவும் முடிச்சு வைக்கிறாங்க, இலவச சட்ட உதவியும் இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லணும். அதுக்காக இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.